I now request our Honorable President, Thiru E.N. Arumugam, to address the gathering. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் திரு திருநாவுக்கரசு அவர்களே, அறங்காவலர்களே, உறுப்பினர்களே, ஆசிரிய பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்திலே வருக வருக என இளங்கோ மெட்ரிகுலேஷன் பள்ளியின் சார்பிலே வரவேற்கின்றேன். ஆண்டு விழா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகின்றது. இந்த ஆண்டு விழாவினுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த 25-26 கல்வியாண்டிலே நமது பள்ளி என்னென்ன சாதனைகள் புரிந்தது, நமது மாணவர்கள் எந்தெந்த துறையிலே எந்த அளவுக்கு சாதனை படைத்துள்ளார்கள், குறிப்பாக விளையாட்டு, கராத்தே, சிலம்பம் மற்றும் டான்ஸ் இந்த போன்ற பல்வேறு துறைகளிலே நமது மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு பள்ளிக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நினைவுகூரும் வகையில்தான் இந்த ஆண்டு விழா கொண்டாடப்படுகின்றது. இந்த ஆண்டு விழாவிலே நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், மாணவர்கள் தங்கள் கல்வியை நன்றாக படிக்க வேண்டும். அன்றாடம் ஆசிரியர்கள் நடத்தும் பாடங்களை அன்றே படித்து அதனை மனதிலே இருத்தி பரீட்சையிலே நல்ல முறையிலே எழுதி பாஸ் செய்ய வேண்டும். அந்த வகையிலே மாணவர்கள் தங்களுடைய உழைப்பை இந்த கல்விக்காக அர்ப்பணிப்பார்களேயானால் அவர்களும் முன்னேறலாம், அவர்களுடைய குடும்பமும் முன்னேறும், இந்த பள்ளிக்கும் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும், இந்த நாட்டுக்கும் ஒரு நல்ல குடிமகனாக அவர்கள் திகழ்வார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். மாணவர்கள் தங்களுடைய கவனத்தை சிதறவிடாமல் கல்வியிலே மட்டும் ஆசிரியர்கள் எந்த வழியிலே நமக்கு வழிகாட்டுகிறார்களோ அந்த வகையிலே சென்று சாதனை புரிய வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு இதை தவிர வேறு பணிகள் கிடையாது. படிப்பு ஒன்றுதான் உங்களுக்கு முக்கியமான பணி. அத்தோடு இதர துறைகளிலே, விளையாட்டு மற்ற துறைகளிலே நீங்கள் சில சாதனைகளை படைக்கலாம். ஆனால் முக்கியமாக கல்விதான் நமக்கு எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். நீங்கள் இப்பொழுது எந்த அளவுக்கு பாடுபடுகிறீர்களோ, எந்த அளவுக்கு கல்வியை நல்ல முறையிலே கற்று தேர்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்காலம் மிகவும் சிறப்பாக அமையும். உங்கள் மனதிலே நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குறிக்கோளை மையமாக வைத்து கொள்ள வேண்டும். நான் படித்து இந்த பணிக்குத்தான் செல்வேன், இந்த மாதிரி ஒரு சாதனைக்கு நான் சொந்தக்காரராவேன் என்பதை நீங்கள் இப்பொழுதிருந்தே உங்கள் மனதிலே வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர் மருத்துவர்களாகலாம், ஒரு சிலர் ஐஏஎஸ் அதிகாரிகளாகலாம், ஒரு சிலர் பொறியியல் அறிஞர்களாகலாம். ஆகவே உங்களுடைய எண்ணம் எல்லாம் உங்களுடைய எதிர்காலத்திலே நாம் எந்த மாதிரி வர வேண்டும் என்பதை நீங்கள் மனதிலே ஏற்றிக்கொள்ள வேண்டும். நான் ஒரு பேட்டியிலே படித்தேன். அதாவது சத்தியமங்கலத்துக்கு பக்கத்திலே பெண்கள் பள்ளியிலே ஒரு மாணவி, அவர்கள் பேட்டி கொடுக்கிறார். எங்கள் பள்ளிக்கு ஒரு முறை ஈரோடு மாவட்ட கலெக்டர் வந்தார். அவருக்கு கிடைக்கும் மரியாதையும்
அவருடைய தோரணையும் பார்க்கும் பொழுது நானும் ஒரு கலெக்டராக எதிர்காலத்திலே வர வேண்டும் என்று என் மனதிலே ஏற்றிக்கொண்டு அதற்காக முயற்சி செய்தேன் என்று அவர் முயன்று இப்பொழுது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக மகாராஷ்டிரா மாநிலத்திலே கலெக்டராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அந்த பேட்டியை படித்தபோது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பெண் அவர்களுடைய பள்ளிக்கு வந்த அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள், எந்த அளவுக்கு அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கும் அந்த மாதிரி ஒரு வரவேற்பு மரியாதை எதிர்காலத்திலே கிடைக்க வேண்டும் என்று அது ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு படித்து இன்று ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறார் என்று அந்த பேட்டியிலே படித்தேன். அதுபோல் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய மனதிலே வந்து நான் இந்த மாதிரி ஒரு தொழிலுக்குத்தான் செல்வேன் என்று மனதிலே ஏற்றிக்கொள்வீர்கள். ஆனால் கண்டிப்பாக அது நிறைவேறும். நாம் நினைப்பதுதான் நமக்கு வாழ்க்கையிலே அமையும். ஆகவே மாணவ செல்வங்களாகிய நீங்கள் அதற்கான ஏற்பாடுகளை இப்பொழுதிருந்தே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் பெற்றோர்கள் வந்து அவர்களுடைய குழந்தைகள் அவர்கள் எந்த துறையிலே ஆசைப்படுகிறார்களோ அந்த துறையிலே அவர்களை எல்லாம் நீங்கள் ஊக்குவித்து அவர்களுக்கு உதவி செய்வீர்களேயானால் கண்டிப்பாக அவர்கள் மேலே வருவார்கள். உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் முன்னோர்களுக்கும் இந்த பள்ளிக்கும் சிறந்த ஒரு உதாரணமாக திகழ்வார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு நீங்கள் எல்லோரும் நல்ல முறையிலே படித்து நல்ல முறையிலே முன்னேறி எதிர்காலத்திலே சிறந்த குடிமகனாக வர வேண்டும் என்று என்னுடைய அவாவினை தெரிவித்து எனக்கு வாய்ப்பினை நல்கிய நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்முடைய பள்ளியிலே இதுவரையிலும் 10ஆம் வகுப்பு வரை மட்டும்தான் வகுப்புகள் இருக்கின்றது. நாங்கள் இதை +1 +2 கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மிகவும் சிரமப்பட்டு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அப்படி எடுக்கிறது காலத்தினால் நீங்கள் எல்லாம் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் +1 வகுப்பிலே சேர்ந்து நீங்கள் எல்லாம் பயன்பெற வேண்டும். அதற்கான உள்கட்டமைப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கான முயற்சிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு எல்லாம் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.